நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய ஆசையோடும் நமது அகில இந்திய தேசிய தலைவர் JP நட்டா அவருடைய ஆசையோடும் தமிழ்நாட்டின் புதிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு முதன்முறையாக நமது பூத் கமிட்டியை பலப்படுத்துவது குறித்து ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பயணம், ஒரு வெற்றிக்கான ஒரு நோக்கம் இன்றைக்கு நம்முடைய ஏற்பட்டு அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு பூத் பலப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது மேலிட பார்வையாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போய் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்து தினசரி பேசிட்டு இருக்கக்கூடிய நமது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த குடும்ப உறுப்பினர் அண்ணன் சோதா ரெட்டிஜி அவர்களே, தர்ம போராளி அண்ணன் ராஜாஜி அவர்களே, முன்னாள் மேதகு ஆளுநர் மதிப்புக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ந்திருக்கின்ற திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, பொது செயலாளர்கள் AP முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, காத்தியாயினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நரேந்திரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அவர்களே, சோழன் பழனிசாமி அவர்களே, அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் AG சம்பத் அவர்களே, கனக சபாபதி அவர்களே, வினோஜ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொகுப்புரையில் தேர்ந்திருக்கின்ற கரு நாகராஜன் அவர்களே, பாலாஜ் அவர்களே, வினோத் செல்வம் அவர்களே, டாக்டர் வெங்கடேஸ்வர மௌரி அவர்களே, இந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் ரகுராம் அவர்களே, GK நாகராஜன் அவர்களே, அண்ணன் BP துரைசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், கிளை கழகத்துடைய பொறுப்பாளர்கள், இங்கிருந்து 1800 பேர் இன்றைக்கு பயணமாக இருக்கின்ற இதையெல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேச வினாட்சி அவர்களே, இதற்கு அடித்தளமிட்டு இந்த நிகழ்வை இப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்வு பவர் பாயிண்ட் ப்ரோக்ராமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிற எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்வில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் JP நட்டாஜி அவர்கள் வரும்போது சென்னையிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். நானும் அவரும் 1983ஆம் ஆண்டிலிருந்து நண்பர்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மாணவரணி செயலாளராக 83 சென்னையில் இருந்தபோது நான் நெல்லை மாவட்டத்தில் மாணவரணி செயலாளராக பணியாற்றிய காலம் முதல் இன்று வரையிலும் நான் அவர் அதிமுகவில் இருந்து நான் BJP வந்து 10 ஆண்டுகள் ஆரம்பிக்கும் கூட அந்த நட்பின் அடிப்படையில் தொடர்ந்து நான் அவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன். அதற்கு பிறகுதான் அவர் இன்னும் சொல்ல போனால் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதுசூதனனுடைய உடன்பிறந்த சகோதரியுடைய மகன் ஜெயபிரகாஷ் அவர்கள் கிளைக்கழகத்திலிருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியவர். கருநாகராஜன் அவர்கள் பேசும்போது கூட தொழிலதிபர் என்று சொன்னார். நான் கூட சற்று யோசித்தேன், தொழிலதிபர் தான் இருந்தாலும் கிளைக்கழகத்திலிருந்து எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது அவர் இந்த கட்சியிலே சேரும்போது கூட அறநிலையத்துறை அமைச்சர் சேதுபாபு கூட பெரிய ஆச்சரியம் வேண்டும், ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன விஷயம், எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை அவராக தான் வந்தார். அவருடைய தேச உணர்வு ஏற்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாரான ஒரு நோக்கத்தோடு எதையும் எதிர்பாராமல் எதையும் செய்வதற்காக இன்னைக்கு நம்மிடையே நமது ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக நான் வருகிறவர்கள் என்று நான் நேரத்தில் வரவேற்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு 126வது ஆண்டாக ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவருடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களோடு நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் வெற்றி மாலை சூடுவோம் என்பது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மான் கி பாத் மனதின்
ஜார்க்கண்டையும் தாண்டி இன்னைக்கு தமிழகம் மாண்பு பாத்தில் முதல் இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்றுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய இந்த உழைப்பும் இன்னும் கூட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையில் இந்த பூத் கமிட்டி மீட்டிங் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணன் கருநாகராஜன் சொன்னது போல 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வேல் யாத்திரை தந்தது. ஆனால் இன்னைக்கு முருகருடைய மாநாடு எத்தனை சட்டமன்ற உறுப்பு என்பதை இதை உறுதி செய்ய இன்னைக்கு அகில இந்தியாவே அசந்து போய் இருக்கிறார்கள். முருக பக்தர் மாநாடு என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அமைச்சர் சேகர்பாபு சொன்னார், நாங்கள் நடத்துறது முருகர் மாநாடு, அவர்கள் நடத்துகிற முருகர் பக்தர் மாநாடு அல்லன்னு சொன்னார். ஆனால் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் சொன்னதை பொய்யென நிரூபித்து மெய்யான பக்தர் நண்பர்கள் மெய்யன்பர்கள் மதுரையில் 5 லட்சம் பேர் கூடினார் என்று சொன்னால் அது உங்கள் ஒவ்வொருடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும் தான், அதில் உழைப்பும் இருக்கிறது. நிறைய பேர் பஸ்ஸில் எடுத்து வந்த மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது. சென்னையிலிருந்து கூட 27 பஸ் எடுத்து வந்தாங்க. நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் மாநாடு அவ்வளோ பெரிய மாநாடு சக்ஸஸாக அமைந்து மதுரையிலிருந்து நிறைய வந்தாங்க, நடந்தே நிறைய வந்தாங்க. மதுரையில் யார் கைதட்டினா, திருச்சியிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க, விழுப்புரத்துலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய மாவட்ட தலைவர்கள் வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சியினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பில் அவ்வளவு கூட்டத்தை சிறப்பான இடத்தில் நீங்கள் மதுரையில் அனைவரும் வந்தீர்கள். முருகன் பக்தி இந்து முனை நடத்தினால் கூட, ஆனால் அதையெல்லாம் சிறப்பு செய்தது நமது பிஜேபி என்பதை நான் உண்மையிலே அதை விட சிறப்பு என்பது என்னன்னா, அந்த மாநாடு நடைபெறும் போது அவ்வளவு மழை துளி விழுந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட அசையாமல் இருந்தீங்க, அதை விட சிறப்பு என்னன்னாக்கி, உண்மையிலே சொல்ல போனா அந்த கூட்டம் முடிந்து போன பிறகு கூட அந்த சேரெல்லாம் தூக்கி அடித்து வச்சுட்டு போனாங்க. அதுலதான் இன்னைக்கு அவ்வளவு பேர் அசந்து போயிருக்காங்க. திமுக கட்சிக்காரங்க இன்னைக்கு அசந்து போய் இன்னைக்கு அவங்க வந்து தூங்காம இருக்கிறாங்க. அதனால்தான் தமிழ்நாட்டில் ஓரணியில் திரளும் அப்படின்னு. தமிழகத்தை ஓரணி திரட்டுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் ஓரணியில் தானே இருக்கிறோம். நமக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. ஆனா ஸ்டாலின் செய்யக்கூடிய காரியம் தான் சரியில்லைங்கிறதான் அரவிந்த் பானர்ஜி சொன்னாங்க. பாலியல் பலாத்காரம் டெய்லி லாக்அப் டெத் 24 லாக்அப் டெத். அதுல மதுரையில் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க சிறப்பு காவல் படை அடிச்சு கொண்டு இருக்காங்க. எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதாரத்தையும் தாண்டி என்ன சொன்னா, இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க சொல்றாங்க மாத்துறாங்க. அப்படி என்னன்னா, இந்த காயங்கள் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே இருந்தது. ஆக வந்து இதய கோளாறு ஏற்கனவே இருந்ததுன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். இப்போ ஆக அந்த ஊர் மக்களை அந்த சகோதரனுக்கு வேலையும் கொடுத்து விட்டு ஒரு வேலை, அதுவும் காளையார் கோயில் 80 கிலோமீட்டர் தள்ளி ஆவியில் ஒரு வேலை கொடுத்துட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி 2 சென்ட் பட்டாவையும் கொடுத்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்படி தலைகீழ மாற்றிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டில் நடக்கிறது. எங்க பார்த்தாலும் கொக்கைன். சென்னையில் உள்ள எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் கொக்கைன். பெருக்கு மெத்தடினா பெருக்கு மெத்தடினா அது பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேன். எல்லா கிராமங்களிலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்னைக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு அண்ணன் சுதாகர் டிஜியும் அண்ணன் அரவிந்த் மேனன் சொன்னது போல திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க சொல்லும்போது கொஞ்சம் தவறுதலாக சொன்னாங்க. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கத்தோடு அழகாக பேசிக்கிறாங்க. என்டிஏ ஆட்சி நம்முடைய கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரணும். அதற்கான அடித்தளம் விடுகின்ற வேலை தான் இந்த பூத் கமிட்டி. இன்னைக்கு 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி நீங்க எல்லாரும் போறீங்க. போகும்போது உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்ம் ஏற்கனவே பூத் கமிட்டி இருக்குது. எப்படி இருக்குது, யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா, அந்த பூத் கமிட்டி, அதாவது நம்ம பூத் கமிட்டியுடைய ரிப்போர்ட் எல்லாம் நம்முடைய சரள நிலையத்தை நம்முடைய மாநில அலுவலகத்தையும் இருக்குது. ஆனா நம்ம தலைவர் மத்திய சென்ட்ரல் அலுவலகத்திலையும் இருக்கு. ஆனா சென்ட்ரல் அலுவலகத்தில் இருக்கக்கூடியது என் போன்றவர்களுக்கு உங்களுக்கு அனுபவத்தில் வந்திருக்கும் தலைவர்களுக்கு. அப்போ 2-3 எஸ்எம்எஸ் வந்துச்சு. அந்த எஸ்எம்எஸ்ல என்ன வந்துச்சுன்னா, இந்த எல்லாம் நீங்க வந்து வெரிஃபை பண்ணி அவங்கள வந்து வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானும் என்ன பண்ணேன், எனக்குள்ள நம்பர் அடிச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி இப்படி நான் நயனா நாகேந்திரன் பேசுகிறேன், சொல்லுங்க அப்படிங்க.
நான் சொல்லுவேன், வணக்கம் கூட சொல்றது இல்லையா நம்ம கட்சியில் பாதி பேர் செல்போனை பார்த்துட்டு இருக்காரு. வினோஜியோட வருத்தப்படக்கூடாது, நான் சும்மா யதார்த்தமாக சொல்றேன், இப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபோன் எடுத்தா எல்லாரும் என்ன சொல்லணும் அப்படின்னா வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பழக்கம் இல்லை, ஏன்னா வசதியான வீட்டு பிள்ளைகள் அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க. நான் குறையா சொல்லலை, யாரும் தப்பான சொல்ல, விஜய் தப்பான சொல்லக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்குன்னா ஃபோன் எடுத்தா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இது மாதிரி நான் பேசினேன்னா அப்போ அவங்க வடசேரிலேருந்து ஐயா வடசேரியில் சாலியர் தெரு, அப்போ ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் கிளைக்கழக செயலாளர் தானா அப்படின்னு கேட்டேன். கிளைக்கழக செயலாளர் நான் இல்லையே, கண்ணை என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நான் ஃபோட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா. நான் ஃபோட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா. இல்லைப்பா நீ தான் கிளைக்கழக செயலாளர், உங்களுக்கு பேர் ஃபோன்லாம் இருக்குது, நான் நைனா என்ன தெரியுமா உனக்கு, நான் முக்கிய அமைச்சராக இருந்தேன், இந்த பஸ்ஸில் ஓட்டும்போது அம்மா அப்படின்னு அமைச்சராக இருந்தேன். அப்படியே எனக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் வந்து என் கண்ணன்ட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஃபோன் அடித்தேன், கடலூர் ஃபோன் அடிச்சு ஒரு அம்மா எடுத்தாங்க ஃபோன். நான் நைனா நாகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னேன். அவங்க காதுக்கு உங்கள் வீட்டு நைனா பேசுகிற மாதிரி கேட்டு, உண்மை நடந்த விஷயம், உண்மையிலே நடந்த விஷயம். நைனா என்ன ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னாங்க. நான் மாவட்ட அப்பா தயாசகர் திமுக போயிட்டார், அவர்கிட்ட டக்குன்னு ஃபோனை கையில் கொடுத்துட்டேன். ஏன்னா இப்படி தான் நம்ம இருக்குது, அதை சிரிக்கிறதுக்காகவே இல்லை, சில இடங்களில் சில விஷயங்கள் அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா வந்து சில இடத்துல இந்த பூத் என்னன்னா நம்ம கேசவ ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அனுப்பிட்டே இருப்பாங்க, இல்லை டாக்ஸில் அனுப்பிட்டு இன்னைக்கு இதை பண்ணு நாளைக்கு இதை பண்ணும்போது அவசரத்தில் ஒரு 10 பேருக்கு மேலே 10 பேர் அடிஷனலாக எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுப்பா ஆள் குறைய, அவளுக்குன்னா நீ லேடிஸில் 2 பேரை போடு அப்படிங்கிறாங்க. லேடிஸில் திடீர்னு போய் இந்த லேடிஸில் 2 பேர் எங்கே பார்த்து போடுறது, அல்லது இந்த ஜென்ஸில் போடுறது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி என் வீட்டு டிரைவர் அதில் என்னன்னாக்கி நானே கிளைச்சராக தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கி, சரி ஒரு 10 பேருக்கு வேணும், சரி என் டிரைவர் சீவ் பண்ணி அவன் பேர் எழுதிக்க பார்த்து. ஏன்னா இந்த மாதிரி சூழல் நிறைய சூழ்நிலைகள் இல்லை இருக்குது, நம்ம அதான் யதார்த்தம். அதனால வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னா, இப்போ பூத்துல இருந்து வர்றாங்க, இப்போ நீ அந்தந்த இடத்துல இருந்து பண்ணுறதுனால அவங்க வந்து அதை சரி பண்ண முடியாமல் அவசரத்தை எழுதி இப்போ வந்து என்னன்னா, இப்போ வரக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, இங்கேருந்து உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு அறைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போய் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்ம் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க நல்லா வேலை செய்கிறாங்களா, வேலை செஞ்சால் ஓகே அவங்களே வச்சுட்டு புது ஃபார்மில் அவங்களுடைய ஃபோட்டோ, அல்லது புதுசாக யாரெல்லாம் வர்றாங்க அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணி, அப்புறம் நிறைய கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பகுதியில் நம்ம கூட்டணி கட்சி யாரெல்லாம் இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேர் அவங்க ஃபோன் நம்பர், இப்படி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு, அதில் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்க கருத்துக்களெல்லாம் நீங்கள் வாங்கி அதில் எழுதி ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்து வரும்போது அப்போ தான் என்ன பண்ணால் நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த 3ல் 18 தொகுதி இருக்கு. இந்த நம்ம ஐயா நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் சொன்னது போல ஒரு பூத்தில் மினிமம் 12 பேர், ஆவரேஜாக 300 பூத் இருக்கும். சில தொழில 2 லட்சம் ஓட்டுலாம் இருக்குது, ஆவரேஜாக 300 பூத் இருக்கும். இந்த 300 பூத்துலையும் கிட்டத்தட்ட 3600 பேர் வந்துடுவாங்க. பூத்தில் உள்ளவங்க மட்டும் வந்துடுவாங்க, மற்ற காரியகர்த்தாக்கள் தனித்தனியாக இருக்கும். இந்த 3600 ஒரு தொகுதிக்கு 3600 பேர். அப்போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 தொகுதிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, ஒரு தொகுதிக்கு 3600 பேர், 10 தொகுதிக்கு 3000 கிட்டத்தட்ட 36,000 கிட்ட பேர் வருவாங்க. ஆக இவங்களை வச்சு ஒரு மாநாடு ஒரு இடத்துல, இது பரிட்சார்த்தமாக நான் இப்போ பண்ண போகிறோம். இதனுடைய உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமையும் நீங்கள் முழுசாக நீங்கள் அக்கறை செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 3 பூத் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 3 பூத் கொடுக்கும்போது அது உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. ஒரு நாள் தங்கி காரியகர்த்தா வீட்டில் தங்கியும் போது பக்கத்து வீட்டில் யார் இருக்கா என்னன்னு பேசிங்கன்னா பார்த்து, நீங்கள் பேசி பார்த்து பழகுறதுலேயே என்னென்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிஆர்ஓவுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே ஒவ்வொரு பூத்துலையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 பேரை நீங்கள் உறுப்பினராக சேர்த்தாங்க.
இந்த இந்த பூத் இந்த பயணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சில கருத்துக்களை சொன்னாங்க. திமுக இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி, கூட்டணி, நீங்கள் கவலையே படணும், அதை பற்றி நீ கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயமா, உறுதியாக ஆட்சி மாற்றம். 2026 நிச்சயமா ஆட்சி மாற்றம் முடியாது. அதுக்கான வீரங்களை நம்மளுடைய மாநில உள்துறை அமைச்சர் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, திமுக என்னைக்குமே தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததே கிடையாது. நல்லா குறிச்சு வச்சிருக்கேன். திமுக இன்னைக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததே கிடையாது. 1967க்கு அப்புறம் 89, இது 22 வருஷம் கழிச்சு 67 அப்புறம் 89 ஆரம்பிச்சோம். 89க்கு அப்புறம் 91 அம்மா முதலமைச்சர், 96 திமுக ஆட்சி வந்துச்சு, 2003 அண்ணா திமுக ஆட்சி வந்துச்சு, 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் 90 சீட்டில் தான் வந்துச்சு. என்னைக்குமே மக்கள் சக்தியோடு திமுக ஆட்சி வந்ததே கிடையாது. அதனால கூட்டணியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ கூட அண்ணா திமுக வாங்கின ஓட்டு, பாரதிய ஜனதா கட்சி வாங்கின பாராளுமன்றத்தில் வாங்கின ஓட்டையும் 2 ஓட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளிலும் 24 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ். வெறும் 24 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ். இந்த 24 லட்சத்தை 234 வகுத்தீங்கன்னா 11,000 ஓட்டு தான் நமக்கு டிஃபரன்ஸ். 11,000 ஓட்டு தான் இந்த டிஃபரன்ஸ். இந்த 11,000 ஓட்டை டிவைட் பண்ணி 300 போட்டீங்கன்னா உங்களுக்கு 37, 38 ஓட்டு தான் வரும். ஒரு பூத்துக்கு 38 ஓட்டு தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இது 2 லட்சம் தனித்தனியாக அனுப்பிடுவோம். நீங்கள் ஒரு பூத்துக்கு 37 ஓட்டு வாங்கணும்னா, எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா நம்ம வந்து உறுதியாக 202 இடத்துல ஜெயிக்கிறதா தான் அவர் சொன்னார். ஸோ நமக்கு டிஃபரன்ஸே ஒன்லி 37 ஓட்ஸ் தான், 37 ஓட்டு. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணு கருத்துமாக நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. அதற்கான அடிப்படை வேலையை தான் நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நிச்சயமாக இது செய்தாலே போதும். அது பிறகு என்னன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம டாக்டர் எல்முருகன் மந்திரி கூட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ 3 நாளாக போகும்போது நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்களை பார்த்து பேசி அவங்கள உறுப்பினராக சேர்த்தா நல்லா வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ இதில் வந்து புதுசாக நம்ம இது பண்ணும்போது வாட்ஸ்அப் குழுவும் இதில் அமைக்கிறோம். இதில் வாட்ஸ்அப் குழுவும் பின்னால் அமைக்கும். ஆனால் இது செய்யலை. இப்போ சொல்கிறத நிறைய நினைக்கலாம், இதை தான் எங்கள் கேசவையா நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்காரு, நீங்கள் மட்டும் புதுசாக வந்து சொல்கிறீங்களே கூட 10 பேர் நினைக்கலாம். அப்படி தானே? சத்தம் இல்லை, அப்படி இல்லை, நம்பிக்கிறேன், நம்பகம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதிகளையும் மொத்தமாக நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் வரும். சாரி, 8.5 லட்சம் பேர் வரும். இந்த 8.5 லட்சம் பேரும் என்ன பண்ணணும், அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள் நம்ம அமைச்சர் பேசினாங்க. மத்திய அரசுடைய திட்டங்களை டெய்லி அவர் 10 பேருக்கு அனுப்புனா ஒரு நாளைக்கு 85 லட்சம் பேருக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் போய் சேரும். ஒரு நாளைக்கு 85 லட்சம் பேர். இதுதான் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல நம்மளுடைய திட்டமாக அடிப்படை வேலையாக இந்த திட்டம் இருக்கு. இதுல வந்து முன்னாள் மாவட்ட தலைவர்கள், இந்நாள் மாவட்ட தலைவர்கள் இணைந்து பணியாற்றும். எப்படி ஒற்றுமை, அதாவது 2 கை கட்டினாதான் ஓசை வரும், ஒரு கை ஓசை வராது. தனி மரம் தோப்பாக, அதாவது பல மரங்கள் தான் தோப்பாக. அதனால இந்த விஷயத்துல இன்னும் 10 மாசம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாரும் மேடையில் இருக்கவங்களும் சரி, இதில் பொறுப்பு இருக்கு. அவங்க பூத் கமிட்டி போட்டிருக்காங்களே, அவங்க மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர்களாகவும் சரி, இங்கிருந்து அனுப்பப்படுகிறவர்களுக்கு அங்கே போய் என்னென்ன வேலை கொடுத்துருக்கு, நீ எந்த இடத்துல தங்குறீங்க, உங்களுக்கு சரியான ஏற்பாடு கொடுங்க, வேற ஏதாவது உதவி வேணுமா, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா நீங்க எங்கிட்ட சொன்னாங்க, ஐயா கேசவய்யா சொல்லுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் கூட அதுக்கு நாங்கள் செய்யறதுக்கு தயாராக, எந்த வகையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வகையிலும் வேறு ஏதாவது உதவினா கூட நாங்கள் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு நிச்சயமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் வந்து உங்களுடைய முழு பொறுப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கும். ஏதோ வந்தோம் பேசணும், வழக்கமாக நடக்கிற கூட்டம் தானே, இது போல் எத்தனையோ கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு தயவு செய்து யாரும் இருக்காங்க. இந்த கட்சிக்கு
கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் நம்ம பணியாற்றுறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ என்ன செஞ்சா நம்ம ஆட்சிக்கு வரும். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவு செய்து இதில் எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 8 லட்சத்தில் வரும்போது நிச்சயமா 2026 உள்ள செய்திகள் வரும்போது 2029 நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது மற்றவங்களுக்கு புரியும். அப்போ நம்ம தான் மேலே நிற்போம், நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம மேலே நிற்போங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி நமக்கு எப்படி செல்வாக்கு எப்படி கூட்டுறது? எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எல்லாரும் நீங்களும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறோம், நீங்களும் எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் கட்சி வளர்ந்து நீங்கள் வளர்ந்துங்கிறது. எப்படி உங்களுக்கு சீட் எப்படி கிடைக்கும்? உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காட்டினா தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இன்னைக்கு அதிமுக காரன் நம்மளை பார்த்து வீட்டில் கூப்பிடணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான், உங்கள் கையில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இது என்ன வழக்கம் போல இருக்கும். இனிமேல் அந்த கதையெல்லாம் நடக்காது. இனிமேல் பிஜேபி காரனை பார்த்து எல்லாருமே உங்களை வீட்டில் கூட்டிட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை வளர்க்கணும். அதுக்கான அடிப்படை வேணும். நீங்கள் பூத்தில் இவ்வளோ பேர் இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியில் இவ்வளோ மாநாடு, 18 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 50-55 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. நம்ம எது கீ ஓட்டர்ஸை பார்க்கணும்னு சொல்கிறோம்? கீ ஓட்டர்ஸை பார்த்தா 50 ஓட்டு கிடைக்கும்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம போய் ஒவ்வொரு வீட்டில் போய் உட்காரணும். ஆனால் அதே மாதிரி நம்மள்கிட்ட ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு இருக்குது, 100-200 காரியகர்த்தா இருக்காங்கன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணி கட்சி நம்மளை பார்ப்பாங்க. மோகன்ராஜ் பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் தூங்கிட்டு இருந்தாலும் இப்போ முடிச்சுட்டு இருக்க மோகன்ராஜ் பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம். மோகன்ராஜ் பேரை சொல்லி அவங்க, ஏன்னா மதுரை மாநாட்டில், இந்து முன்னணி மாநாட்டில் மிகப்பெரிய பங்கு வகிச்சார். அவர் தூங்காமல் இருந்தார். ஆனால் பேர் சொல்லும்போது வேதா சுப்ரமணியன் சொல்லிட்டார். அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு உலக நாட்டை விட இன்னைக்கு மோடி அவர்கள் மிக சிறந்த இடத்துக்கு எடுத்து போயிருக்காங்க. ஏழ்மையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழ்மையில் 16.2% இருந்தது. ஒரே 2% உதாரணம் தான். இன்னைக்கு 2.3% குறைச்சிருக்காங்க. ஏழ்மையே இல்லாத நாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, நரேந்திர மோடி. யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னைக்கு எனக்கே முருகானந்த் அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க, அதை நான் சொல்றேன். இதெல்லாம் செய்தியாக நம்ம போகும்போது, நாடு முழுக்க போகும்போது, இவ்வளவு பெரிய திறமையானவர், இவ்வளவு பெரிய இது. ஆனால் ராஜா ஐயா பேசினாங்க, பகல்காம்ல சிந்தூர் ஆபரேஷன். இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய தலைவர் யாருக்கு கிடைக்கும்? நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய காலத்தில் நம்மளும் இன்னைக்கு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் நம்ம பார்த்து பயன்படுறோம். நம்ம பொருளை இன்னைக்கு நம்ம ராணுவ தளம் நம்ம இன்னைக்கு விலைக்கு வாங்குறாங்க. சைனா பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜா. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோதான், எல்லாம் பொட்டு வச்ச மாதிரி தான் இருக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை உயர்த்தி வந்திருக்காங்க. வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கினி குறியீடுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு பேங்க். அதில் 25.5% என்னன்னா, இன்னைக்கு ஆண் பெண் சமம் எவ்வளவு குறைய இருக்கிறதோ அது உலகத்திலே 4வது நாடாக இருக்கு. ஆண் பெண் சமம்ங்கிறதுல இந்தியா இன்னைக்கு 4வது நாடாக இருக்கு. பொருளாதாரத்தில் இன்னைக்கு 4வது நாடாக இருக்கு. ஜெர்மனியை தாண்டி போயிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த செய்தியெல்லாம் சொல்றதற்கு இன்னைக்கு சோசியல் மீடியா தான் இருக்கு. அந்த சோசியல் மீடியாவை நம்ம அதிகம் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். 8 லட்சம் பேர் நம்ம காரியத்தை உருவாகணும். அதாவது பொறுப்பாளர்களை தவிர பூத் பொறுப்பாளர் மட்டும் 8 லட்சம் பேர் வரணும். வந்தால் தான் நமக்கு அடுத்த ஆட்சியும் நமது பாராளுமன்றத்தினுடைய செய்திகள் நமக்கு சேரும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதில் நானும் மாண்பு டாக்டர் எல்முருகன் அவர்களும், அண்ணன் சுதாரெட்டி அவர்களும், அரவிந்த் பானர்ஜி அவர்களும் எல்லோரும் அங்கே கலந்து கொண்டு அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வர ஆரம்பிக்கிறது. ஆக எல்லா மாவட்ட தலைவர்களும், எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்களும் அதில்
பாரதிய ஜனதா கட்சியை பிடித்துட்டு நிறைய பேர் போகணும். நம்முடைய ஸ்ட்ரென்த் அங்கே காட்டணும். நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டாதான் அவங்க நினைச்சுவாங்க நமக்கு ஒரு நல்ல மரியாதையும் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால வந்து நிறைய திறனாக நான் விளைச்சலோட சொல்லியிருக்கேன். எல்லா மாநில பொதுச் செயலாளர்களும் அந்தந்த இடத்துக்கு, ஏன்னா நம்ம இனி கூட்டணி எல்லா வேலையும் சேர்ந்தே வேலை செய்யும். அன்னைக்கு சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு மேலான பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிகமாக கொடி, யாருடைய கொடி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி தான் அன்னைக்கு சிவகங்கையில் பார்த்தோம். அவ்வளோ பெரிய வீழ்ச்சி அன்னைக்கு சிவகங்கை மாவட்ட தலைவர் அவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பொன்பாலன் எனக்கு தெரியும், கரும்பூரானதான் கூட இருந்தாங்க, எல்லாரும் அன்னைக்கு இருந்தாங்க. அது மட்டும் சிவகங்கையில் திருப்பூரத்தில் இறந்து போன அந்த ராஜ்குமார் குடும்பத்துக்கு எல்லா கட்சியும் 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக 5 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். அதற்கு ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போன சிறுவன் வந்து இறந்து கேட்ட ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் பொலிட்டிக்கலாக தான் பார்ப்பாங்க. நம்ம பாரதிய ஜனதா கட்சி யாரையும் பொலிட்டிக்கலாக பார்க்கறது. நம்ம தமிழ் மக்களுடைய நேசத்தின் உணர்வோடு தான் பார்க்கறது. பொதுமக்களுடைய நலன்கருதி பார்க்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிற காரணத்தினால அந்த சிறுவன் வீட்டுக்கு போய் அங்கே 5 லட்ச ரூபா கொடுத்தோம். அதில் 7 லட்ச ரூபா பாண்டித்துறை மாவட்ட தலைவர் கொடுத்தாரு, 2 லட்ச ரூபா விருதுநகர் பாண்டவன் கொடுத்தார். ஆக இந்த அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னும் உங்களுடைய ஆசையோடு, உங்களுடைய ஒத்துழைப்போடும், உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்போடும் நான் என்றைக்குமே தலைவராக நினைத்து பார்த்ததில்லை. என்னைக்கும் உங்களோடு ஒருவனாக, உங்களில் ஒருவனாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்த உணர்வோடு என்னை நான் தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் அனைவரும், தலைவர்களும் மேடையில் உள்ள தலைவர்களும் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னும் எதுவும் குறைகள் இருந்தாலும் நேரடியாக பேசி தீர்க்க வேண்டும். யாரும் சோசியல் மீடியாவில் எந்த விதமான விஷயங்களும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஈரான் நாட்டு போர் நடக்கிறது. ஈரான் நாட்டு போரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வர முடியாமல் இருக்கிறார்கள். உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் IAS அதிகாரி அங்கே இருக்கிறார், அவரிடம் பேசி அவருக்கு தேவையான உதவிகள் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிலும் 15 பேர்கள் உடனடியாக ஊருக்கு வரணும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஈரான்லேருந்து டைரக்டாக ஃப்ளைட் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த பாய் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உடனே அங்கிருந்து அவங்களுக்கு துபாய்க்கு ஷிப்பில் அங்கிருந்து துபாய்க்கு வந்து, துபாயிலிருந்து இப்போ நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நம்ம ஐயா கேசவன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கோவர்த்தன் அவர்கள் 15 லட்சம் பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் சொந்தமாக கொடுத்துருக்குறாங்க. 15 பேருக்கு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் மேலே செலவில் அவங்க இன்னைக்கு ராத்திரி நம்மளுடைய ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு வர்றாங்க. நாங்கள் வரவேற்க போகிறோம். ஆக இதெல்லாம் எதற்காகன்னா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆக அதையும் நம்ம இந்த நேரத்தில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதற்காக. ஏன்னா இதான் திமுக தெரிஞ்சால் நிறைய வந்து சாலையை போட்டு நாங்கள் தான் எல்லாம் செஞ்சுருவோம். தமிழ்நாட்டில் எது நடந்தால் நமது முதலமைச்சர் பேரை சொல்லலாம். ஆனால் அகில இந்திய அளவில் போனால் அதை நம்முடைய அரசன் மோடி அவரோட பேரை தானே சொல்ல முடியும். அங்கே போய் யாரும் ஸ்டாலின் தான் தெரியும். திருச்சிராப்பள்ளியை தாண்டி நமது முதலமைச்சர் யாரும் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் எதுவுமே எந்த மொழியும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். சரி, அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு இதே மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் எல்லா மாவட்டத்திலும் முக்கிய பொறுப்பாளர் தங்களால் ஏன்ற உதவியை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை உடனுக்குடன் போய் செய்யும்போது மக்கள் மனதில் ரீச் ஆகும். திருப்பத்தூர் தொகுதியில் அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா சிங்கமலை கிராமத்தில் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஐயா, எங்கள் ஊரில் மந்திரி இருந்தாங்க, எது வரைக்கும் எட்டியே பார்க்கல, நீங்கள் அங்கிருந்து வந்து பிஜேபி சார்பாக 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஊரே திரண்டு ஊரே இப்போ பிஜேபி பக்கம் வந்துருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் செய்ய நமக்கு நம்மளுடைய கட்சியினுடைய பலம் கூடும் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏற்பாட்டை சிறப்பான முறையில் செய்த அமைப்பு பொதுச் செயலாளர்களுக்கும் கலந்து கொண்ட நமது மாநில நிர்வாகிகள், நம்ம ஆட்சியப்பன் எல்லாம் ரகுராம் மற்ற அனைவரும் யாருடைய பேரை விட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை கூறி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பாரத், ஜெய்